அன்னலாரின் அருங்குணங்கள் இன்றைய அவசர உலகத்தில், இன்றைய துரித உலகத்தில் மிகப்பெரிய தேவை அன்னலாரின் அகலாக்குகளுக்கு ஏற்பட்டிருக்கிறது. குர்ஆன் பாராட்டுகிறது, வைன்னக லஅலா குலுகின் அதீம், நீங்கள் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள். அன்னலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் 4 பேர், 40 பேர், 4000 பேர், 40,000, 4 லட்சம், 4 மில்லியன், இன்றைக்கு உலகம் முழுக்க சுமார் 180 கோடி பேருக்கு இஸ்லாம் போய் சேர்ந்ததற்கு காரணம் வாழ்முனை அல்ல. அச்சுறுத்தியும் ஈட்டி முனையிலையும் ஈமானை கொண்டு வரவில்லை. பின் எப்படி சேர்ந்தார்கள்? எல்லாரும் குணங்களால் சேர்ந்தார்கள். ரசூலுல்லாஹுவின் வார்த்தையில் சொல்லுவதானால், ஃபுதிஹத்தில் மதீனத்து பில் அஹ்லாக், மதீனா குணங்களால் வெற்றி கொள்ளப்பட்டது என்று சொல்வார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகத்தினுடைய குணத்தை எடுத்துக்கொண்டு இன்றைக்கும் வாழுகிற ஒருவர், அவர் குடும்ப அளவில், தனி மனித வாழ்வில், அவர் வாழுகிற சமூகத்தில் எல்லா தீர்வுகளையும் அவரால் தர முடியும். ஒரே ஒரு நிபந்தனை, அன்னலாரின் குணம் அவரின் குணமாக மாற வேண்டும். இன்றைக்கு முஹம்மது இருந்தால் இன்றைய உலகின் எல்லா பிரச்சனைகளையும் அவர் தீர்ப்பார். இது நெப்போலியனும் சொன்ன வார்த்தை, பெர்னாட் ஷாவும் எழுதிய வார்த்தை. The Muhammad was alive today, he would solve all the problems of the world. இந்த உலகத்தின் எல்லா பிரச்சனைகளையும் இன்றைக்கு முஹம்மது உயிரோடு இருந்தால் அவர் தீர்ப்பார். காட்டுமிராண்டிகளைப் போல இருந்த, காட்டரபிகளாக இருந்த, கடும் தடித்த சொற்களையும் செயல்களையும் உடைய அந்த பாறையை விட கடினமான உள்ளங்களை கூட நபிகளாரின் மென்மையான குணம் வெற்றி கொண்டது. இன்றைய நவீன உலகத்திற்கு அவசர தேவை நபிகளாரின் நற்குணங்கள்.